தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் கனிவான வணக்கம். இப்போ இஸ்தான்புல்லில் இருக்கேன். இந்த போர்ட்டில் தான் வெளில வந்தேன். இஸ்தான்புல் போர்ட்டில் அப்போ பின்னாடி இருக்க பேசஞ்சர் ஷிப்பை தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஷிப்பை பார்த்துட்டு நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். பேசஞ்சர் ஷிப்பு 13 மாடி. இதுதான் இந்த ஷிப்பு. இந்த ஷிப்பு லாஸ்ட் வரையும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 2 டெண்டர் போட்டு, ஒரு லைவ் போட்டு, ஒரு ரெஸ்கியூ போட்டு, மொத்தம் 4 போட் இருக்குது. போர்ட் சைடில், ஸ்டார் போட் சைட்லேயும் 4 இருக்கும். ஸோ இந்த ஷிப் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, 13 மாடி தான் இருக்குது. இது ஒரு பேசஞ்சர் ஷிப்பு தான். ஸோ இந்த ஷிப்பில் இப்போது இன்றைக்கி தான் இந்த ஷிப்புக்கு இதான் ஹோம் போர்ட்டு, அதுதான் பிரிட்ஜ் ஆஃபீஸு, அங்கே தான் ஷிப்பை ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டெண்டர் போட்டு 2 இருக்குது. ஸோ போர்ட்டு கண்டிப்பாக நிறைய இடத்துல போர்ட்டு போக முடியாத இடத்துக்கு இந்த ஷிப்பு கண்டிப்பாக போகும். ஸோ அப்படி போகும்போது அந்த ஷிப்பு அந்த டெண்டர் போட்டை இறக்கி யூஸ் பண்ணுவாங்க பேசஞ்சர்லாம் கரைக்கு போகிறதுக்காக. லைவ் போட்டில் 150 பேக்ஸ் தான், 150 பேர் போகலாம். So we are slightly delayed with the delivery of the bags. We will get them to you as quickly as we can. Again, following the process that the port of Istanbul has for delivering the bags to the ship. So we are slightly delayed with the luggage delivery. We will have them to you as quickly as possible. We thank you for your patience. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்கள்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் எல்லோரும் இன்றைக்கி தான் எம்பார்க் ஆகிறாங்க. எம்பார்க்னால் இன்றைக்கி தான் ஷிப்புக்குள்ளே வராங்க. 4 நாள் க்ரூஸு, 3 நாள் க்ரூஸு, 7 நாள் க்ரூஸு, 9 நாள் க்ரூஸு, அப்படி எப்படி வந்தாலும் நாங்கள் எப்படி கப்பலுக்கு வரப்போ சேஃப்டி ரீசனுக்காக எல்லா கோர்ஸும் படிச்சுட்டு வரோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு படிக்கலாம் முடியாது. ஜஸ்ட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டில் நிற்கிற இந்த கப்பலுக்கு இதுதான் ஹோம் போர்ட்டு. ஸோ இங்கே தான் அவங்க ட்ரில் வைப்பாங்க சேஃப்டி ரீசனுக்காக. ட்ரில்லு நிறையா விதமாக இருக்குது. அதில் இப்போது எப்படி நம்ம தரையில் எந்தெந்த விபத்துலாம் நடக்குமோ அந்த மாதிரி இதில் நடக்கிற விபத்துகளுக்கும் தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஷிப் மோகன். நன்றி, வணக்கம்.